ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதான் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் அவங்கள அரசியலுக்குள்ள இணைச்சிக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிற ஒரு தகவல் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிற தகவல் வந்துச்சு. ஏன் நம்ம தனுஷே கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ஃபேக்கு. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவகார்த்திகேயன் இப்போ தான் ஓரளவு மேலே வந்துட்டுருக்காரு. அவரால் அரசியலுக்குள்ளே வர முடியாது. சூர்யா அவர்கள் அபிஷியலாக அவரே சொல்லிட்டாரு, அதனால் அவர் வரமாட்டார். தனுஷ் அவர் டைரக்ஷனில் பிஸியாக இருக்கார். ஒரு பையன் வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு, நிறைய கால் ஷீட் கொடுத்துருக்காரு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாத்தையும் தடை விதிச்சுக்கிட்டே இருந்த இந்த நேரத்தில் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறதுக்கான ஒரு முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியே லீக் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேன்ஸ் ஒரு ஃப்ளாக் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படி அறிவிச்சாங்க, யார் எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க, தனுஷ் அவரோட பர்மிஷனோட நடக்குதா, இல்லை உண்மையிலேயே ஒரு 31 நிற்க போகிறாரா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல ரஜினி சார், அப்புறம் கமல் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், இவங்களை தாண்டினதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள். அதில் ஒரு முக்கியமான இடத்துல பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தனுஷ் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள கோலிவுட்டை முடிச்சு அதுக்கப்புறம் ஹிந்தி படத்துக்கு போய் ஹாலிவுட்டே நடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தனுஷ். அதாவது ஆக்டிங் வைஸில், அதாவது ஒரு நல்ல நடிகனாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் முதல்ல யாருன்னா கமலஹாசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த வரிசையில் அஸ் அ பெர்ஃபார்மராக யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தனுஷ் அவர்கள். ஏன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது வென் தனுஷ் கிரை மீ கிரை அப்படின்ற மாதிரி தான் அவரோட படமும் இருக்கும், அவரோட சீன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். தனுஷ் எப்போ ஸ்க்ரீனில் அழுகிறாரோ அப்போ நம்ம இங்கே அழுகுவோம். அந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு பக்காவான ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. முதல்ல ஒரு சினிமாவுக்குள்ளே வரப்போ இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லி கலாய்ச்சவங்களே இப்போ இது தாண்டா மூஞ்சு அப்படின்ற மாதிரி பாராட்ட வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். அதாவது அஜித், விஜய் இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஃபேன் பேஸ் தனுஷ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது நம்மளால் யாராலையும் மறுக்கவே முடியாது. அது ஒரு ஆடியோ லான்ச்லேயும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை சொல்ல போனோன்னா இந்த கதை சொல்கிறது, ஒரு ஆடியோ லான்ச்சில் கதை சொல்கிறதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரஜினி சார் தான் கதை சொல்லுவார். ரொம்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தோம்னா விஜய் அவர்களும் ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொல்லுவார். அதே பாணியில் தான் தனுஷ் அவர்களும் ஸ்டேஜ் ஏறி மேலே ஏறிட்டார் அப்படின்னா மேலே ஏறி ஒரு கதை ஒன்று சொல்லாமல் தலைவர் இறங்கவே மாட்டார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டயலாகோட சொந்தக்காரர் அவர் தான். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டைட்டில்லையே இப்போ ஒரு கொடிவனை அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ரசிகர் மன்றம், அதாவது தனுஷோட நற்பணி மன்றம். அதாவது தனுஷோட ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ தனுஷ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2019 நினைக்கிறேன், இந்த 18-19 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புயல் ஒன்று அடிச்சிச்சு எங்கள் ஊர்லலாம். அதாவது கஜா புயல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கஜா புயல் அப்போ டோட்டலாக எங்கள் ஊரே காலி ஆயிடுச்சு. அப்போ நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வண்டியிலேருந்து நிவாரணம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டரோட வண்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தான். அதாவது தனுஷோட பேனர் வச்சு நிவாரண பொருள் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து எல்லாருமே நிவாரணம் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் தனுஷ் அவர்களுக்கு நற்பணி மன்றம் இருக்குது, ரசிகர் மன்றம் இருக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய சமூக சேவைகள் தனுஷ் நற்பணி மன்றத்துலேருந்து முன்னாடிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் அவரோட ஃபேன்ஸை ரெகுலராக சந்திக்கிறாரு, ஃபேன்ஸ் மீட்டப் வைக்கிறாரு. அது இல்லாமல் பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, புக்கு, பென்னு, பென்சிலு அப்படின்ற மாதிரி பொருளெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் சமூக சேவைக்குள்ள இறங்கியிருக்காரு அப்படின்றது கொஞ்ச நாளாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அப்போவே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவர் அரசியலுக்கு வர போறாரு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். ஸோ அந்த டாபிக் அப்படியே அப்படி நின்றுச்சு. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய தமிழ் ஆக்டர்ஸுக்கு நம்மளும் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு அப்படின்றத இப்போ தெரியுது. அதே நேரத்தில் தான் இப்போ சூர்யா அவர்களையும் பேசியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் அவர்களையும் பேசியிருக்காங்க, தனுஷ் அவர்களையும் பேசியிருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்களோட ரசிகர் மன்றம், அதாவது தனுஷோட ஃபேன்ஸ் கிளப் ஜூலை 5, 2026 இந்த டேட்டில், அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாக் மேலேயே எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்றத நல்லா அழுத்தியே பதிச்சிருக்காங்க. இதே தான் விஜயோட ரசிகர்கள் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009 ஜூலை 26 அப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது மக்கள் இயக்கமாக போய்கிட்டே இருந்துச்சு. அதாவது மக்கள் இயக்கமாக இருக்கிறப்ப எல்லாருக்கும் உதவி செய்யறது, அதாவது பண்ருட்டி திட்டம்னு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணாங்க. அந்த பால், ரஸ்க்கு அதெல்லாம் கொடுத்து ஒரு திட்டம் ஒன்று பண்ணாங்க. அது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு இல்லையா? அதே வரிசையில் அவங்க தொடர்ந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2021 எலெக்ஷனில் விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து நிறைய பேர் எலெக்ஷனில் நின்றாங்க. எலெக்ஷன் நின்று வெற்றியும் பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பாணியில் இப்போ தனுஷ் ரசிகர்கள் இப்போ ஒரு ஃப்ளாக் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ளாக் அறிவிச்சதுக்கு தனுஷ் அவர்கள் வரவே இல்லை.
ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரசிகர் மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நின்று தான் இந்த ஃப்ளாக் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து தனுஷ் அவர்கள் கலந்துக்கல. ஆனால் 2009 ஜூலை 26 அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ஃப்ளாக் ஓப்பனிங் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ வந்து தனுஷ் அவர்கள் கலந்துக்கல. ஆனால் நான் அரசியல் நிற்கலன்றதுக்கு எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வந்து தனுஷ் சைட்லேருந்து இன்னும் எதுவும் வரவே கிடையாது. அப்படின்றப்ப தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் தட்டுது. ஓகே, இவர் உண்மையிலே அரசியலுக்கு வர போகிறாரா அப்படின்னு. ஆனால் இப்போ மக்கள் ரீதியில் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் வந்து இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து அஜித் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி மேலே படம் நடிக்க போகிறதில்ல. இப்போ அடுத்த கட்ட ரசிகர்கள், அதாவது சினிமா லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஒரு காமன் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அடுத்த ரசிகர், அடுத்த தலைவன் யார், அதாவது அடுத்த ரசிகர் யாருக்கு போகணும் அப்படின்றதுல வந்து இப்போ குறிக்கோளாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்த யார் பிடிக்க போகிறா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் தனுஷ் அவர்களுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும். அந்த இடத்த அவர் கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில பேர் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரஜினி அவர்கள் வந்து விட்டதை பிடிக்கிறாரு. அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து கட்சி தொடங்க போகிறாரு, எலெக்ஷனில் நிற்க போகிறாருன்றதை அவரே சொன்னார். ஆனால் ஒரு சில விஷயங்கள்னால வந்து அவர் வந்து நிற்கலை. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினி அவர்கள் வந்து தன்னோட மருமகனை வச்சு அவரோட ஆசையை தீர்த்துக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக வந்து ரஜினி அவரோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தனுஷ் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது வந்து நமக்கு இன்னுமே தெரியல. ஃப்ளாக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. அந்த ஃப்ளாக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தனுஷ் அவர்கள் வரவும் இல்லை. இதை நம்ம முக்கியமாக நோட் பண்ணி ஆகணும். அதை பற்றி இன்னும் எதுவும் பேசவும் இல்லை. ஃபேன்ஸாக எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கார் முன்னாடிலாம் வந்து ஒரு கம்பி வச்சு அதை வந்து ஃப்ளாகெல்லாம் மாட்டிக்குவாங்கல்ல, அதில் வந்து தனுஷ் அவர்களோட கட்சி கொடி கிடையாது, தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸ் கொடியை வந்து எல்லா ஃபேன்ஸும் வச்சுட்டு சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே செப்பரேட் ஒரு பிராண்டாக மாறுது. ஏன்னா தமிழ் சினிமாவையும் அரசியலையுமே வந்து நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது என்றைக்குமே. ஏன் அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்க தான் அரசியல் கண்டிப்பாக வந்துட்டே இருக்காங்க. இப்போ எல்லாருமே எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்களாக இருக்கட்டும், ஏன் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இப்போ சிஎம்மாக இருக்கட்டும் விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான் இல்லையா? அதனாலேயே வந்து கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா? அப்படி வந்து அவங்க ஓட்டு வந்து தனுஷ்க்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.